நமஸ்கார நேர்களே. இந்த நிகழ்ச்சியானது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய செய்தியை தாங்கிய வண்ணமாக, எப்படி தண்ணீரில் இருக்கக்கூடிய இது தாமரப்பூ அப்படியே தாங்கிட்டு இருக்கிற மாதிரி சில கருத்துக்கள் நம்ம பேசிட்டே இருக்கோம். இதுல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நியூமராலஜி முறைப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 1-8 காம்பினேஷன் இருப்பாங்க, அல்லது 8-1 காம்பினேஷன் இருப்பாங்க. எனிகே இருந்தால் கூட இந்த ஒரு 1ஆம் எண்ணில் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி, அல்லது இவர்கள் 1ஆம் எண்ணில் பெயர்கள் இருந்தாலும் சரி, இல்ல வண்டி எண் 1 இருந்தாலும் சரி, இவர்கள் அரச மரத்து குச்சியுடன் இந்த வெள்ளருக்கு குச்சியும் சேர்த்து வெள்ளிக்கிழமை தூபதீபம் காண்பிக்கப்பட்டால் இவர்களுக்கு உண்டான தோஷங்கள் விலகும் சொல்லிட்டு சாஸ்திரங்கள் கூறுகிறது. அதே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லக்னத்தில் சந்திரன் இருந்தாலும் சரி, 2ஆம் எண்ணில் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது ஊரோட பேரு இப்ப என்னன்னு கேட்டா ஒரு பெங்களூர் சொல்றது, இல்ல பீகார் அப்படின்னு சொல்றது, இந்த ஊரோட பேரு பீல தொடங்கப்பட்டிருந்தாலும் சரி, இவர்கள் அரச மரத்து குச்சியுடன் கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்கின்றது, அந்த கல்யாண முருங்கை அந்த குச்சியும் சேர்த்து தூபதீபம் காண்பிக்கப்பட்டாலும் இவர்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் உண்டு கணக்கு இருக்கு. அதே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி, அல்லது லக்னத்தில் ராகு இருந்தாலும் சரி, அல்லது ராகுதோஷம் இருந்திருந்தாலும் சரி, அல்லது கண் ஒருவருக்கு எப்படி மேல தூக்கி இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சிலருக்கு உதடு கீழே இறங்கி இருக்கும், அவர்கள் எல்லாமே இந்த ராகுட தன்மையில் பிறந்தவர்கள் என்று கணக்கு. அப்படி அல்லது இந்த உதடு ரொம்ப கட்டக்கரைன்னு இருந்தாலும் சரி, மேலுதடு கட்டக்கரை இருந்தாலும் சரி, இவர்கள் அரச மரத்து குச்சியுடன் அருகம்புல்லை சேர்த்து வெள்ளிக்கிழமை தூபதீபம் வீட்டில் காண்பிக்கப்பட வேண்டும். அதே இந்த லக்னத்துல புதன் இருந்தாலும் சரி, அல்லது 5ஆம் எண்ணில் பிறந்திருந்தாலும் சரி, இவர்கள் அரச மரத்து குச்சியுடன் இந்த ஞாயிறுல செந்நாயுருவி அந்த குச்சி அப்படி சகப்பாக இருக்கும், அதை சேர்த்து தூபதீபம் காண்பிக்கப்பட்டால் வீட்டில் எந்த தோஷம் இருந்தாலும் விலகும். அதே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லக்னத்தில் சுக்கிரன் இருந்தாலும் சரி, அல்லது 6ஆம் எண்ணில் பிறந்திருந்தாலும் சரி, இல்ல வண்டி எண் 6 இருந்தாலும் சரி, செல் நம்பர் 6 இருந்தாலும் சரி, பேங்க்ல பணம் போட்டு பணமே கிடைக்க மாட்டேது, 6ஆம் நம்பர்ல தான் இருக்கு அக்கௌண்ட் நம்பரு, பணம் சேர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அரச மரத்து குச்சியுடன்